மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழாவையொட்டி கங்கை கொண்ட சோழபுரம் களைகட்டி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலசுப்ரமணியன். பாலசுப்ரமணியன், வணக்கம். இந்த திருவாதிரை விழாவின் சிறப்புகள் என்னென்ன, தற்போது என்னென்ன விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது? ஆடி திருவாதிரை நட்சத்திரத்தை தமிழ்நாடு அரசு கடந்த 2023ஆம் ஆண்டிலிருந்து அரசு விழாவா கொண்டாடி வருது. கடந்த ஆண்டு, அதாவது 2024ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஆடி திருவாதிரை நாளுக்கு அரியலூர் மாவட்டத்திற்கு அரசு விடுமுறையும் அறிவிச்சது. இதனால மாவட்ட மக்கள் எல்லாருமே இந்த விழாவில் பங்கேற்கிற மாதிரி ஒரு வழி பிறந்தது. சோழ மன்னன் ராஜேந்திர சோழன் அப்படிங்கிறவர் தெற்காசியா வரைக்கும் படையெடுத்து, அதாவது இந்தியாவில் இருக்கிற மன்னர்கள்லேயே கடல் படையை பெரிய அளவுல கட்டமைச்சு கப்பற் பயணத்திலையும் வாணிபத்திலையும் சிறந்து விளங்கி பெரும் புகழை சம்பாதிச்சவர் ராஜேந்திர சோழன். அவரோட நினைவு கூர்ற விதமாக தான் இந்த ஆடி திருவாதிரை விழா அரசு சார்பில் நடந்துட்டு இருக்குது. இந்த விழாவில் இன்னைக்கு அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, மூப்பே சாமிநாதன், சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் மற்றும் திருமாவளவன் எம்பி ஆகியோர் கலந்துருக்காங்க. இந்த விழாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி கங்கை சோழபுரம் கோயிலில் இருக்கிற சுமார் 13 அடி உயரம் கொண்ட மற்றும் 60 அடி சுற்றளவு உள்ள கங்கை கொண்ட சோழீஸ்வரரை வழிபட்டு பின்ன இந்த விழாவில் பங்கேற்றிருக்காங்க. இந்த விழாவை முன்னிட்டு பல்வேறு கலை மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கும் ராஜேந்திர சோழனுடைய புகழை எடுத்துரைக்கிற வகைமா நாடகத்திற்கும் தமிழ்நாடு அரசு ஏற்பாடு பண்ணியிருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க கங்கை கொண்ட சோழபுரம் ஆலயத்துல இந்த விழா தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. தகவல்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.